Sembarati, powered by New Maggi Masala A Magic. போனும் ஒர்க் பண்ணல, டிவியும் ஒர்க் பண்ணல. இப்ப என் பர்ஸ காணோம். ஃப்ரிட்ஜ்ல இருந்த பழத்தையும் காணோம். இதெல்லாம் எப்படி ஒரே நேரத்துல நடக்குது? என்ன சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது. என் கார்டெல்லாம் பர்ஸ்ல தானே இருந்தது. இப்ப என் பர்ஸ காணோம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மை காட், இந்த ஒரு கார்டாவது கிடைச்சதே. முதல்ல ஏடிஎம் போய் பணத்தை டிராப் பண்ணி தண்ணி பாட்டில் வாங்கணும். கதவை யார் வெளியில தாப்ப போட்டது? கதவை வெளியில யாரையுமே காணோம். ஆனா வெளியில தாப்ப போட்ட மாதிரி தானே இருந்தது. ஐயோ, எனக்கு என்னதான் நடக்குது? வெளியில இருந்த என் கார் எங்க? கார் எங்க போச்சு? ஐயோ, என்ன சுத்தி என்னமோ நடக்குது. என்னன்னு புரியலையே. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். किधर जाना है? பக்கத்துல ஏடிஎம் போகணும். தமிழா? ஆமா. ஏர்போர்ட் சவாரி இருக்குமா? நான் சீக்கிரம் போணும். ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல ஏடிஎம்க்கு தான் போகணும். அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிம்மா. வெயிட் பண்ணுங்க, ஏடிஎம் போயிட்டு வந்துடுறேன். நம்ம கார்டை எப்படி லாக் பண்ணிருக்காங்க? காலையில இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குதே. ஒண்ணுமே புரியலையே. அண்ணா, இந்த ஏடிஎம் ஒர்க் பண்ணல, வேற ஏடிஎம் போணும். மேடம், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் மேடம், ஏர்போர்ட் பிக்கப் இருக்குன்னு. அண்ணா, கார்டு லாக் ஆயிருக்கு, பணம் எடுக்க முடியல. மேடம், நான் ஏர்போர்ட் பிக்கப் போணும் மேடம். கட் பண்ணுங்க மேடம், நான் போறேன். அண்ணா, புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. ஏடிஎம்ல காசு எடுக்க முடியல, நீங்களே பாத்தீங்கல்ல. ஆளும் மூஞ்சிய பாரு. ஏர்போர்ட் சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. காலாங்காத்தால வந்துக்குது பாரு, சாவுகிறேன். அண்ணா, நான் போட்டுட்டு தானே போனேன். இப்ப எப்படி ஓபன்ல இருக்கா? யாரோ இருக்காங்க. ஏய் ஏய், யார் வீட்டுக்குள்ள? வெளியில
கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். கெட்டவளா வாழ்ந்த இருக்கிறதையும் இழந்துட்டு வேதனைப்பட்டு தனி மரமா நிப்ப. உன்னால என் ஒர்க்கர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஆயுத பூஜை பரிசு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சில மணி நேரம் லேட்டா கிடைச்சது. அதுக்காக தான் உனக்கு இந்த தண்டனை. இன்னும் ஒரு 12 மணி நேரத்துக்கு இந்த தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்கப்புறமும் நீ உன்னை மாத்திக்கலன்னா இந்த 12 மணி நேர தண்டனைய உன் வாழ்நாள் தண்டனையா நான் மாத்திடுவேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே மாறிடும். ஒரு குடும்பத்தோட மூத்த மருமக செய்ய வேண்டிய கடமைய இன்னைக்கு நீ சரியா செஞ்சிருக்க. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அப்பவே அம்மா என்ன பாராட்டி தள்ளிட்டாங்க. இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா பெரியயா? போதும் போதும் நிறுத்துங்க. கம்பெனி அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அம்மா வேற போனஸ் போட் ஆகணும்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கரெக்டான நேரத்துல ஒரு பொறுப்பான பொண்டாட்டியா வந்து புருஷனுக்கு யோசனை சொன்னாங்க. உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் பொண்டாட்டி. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன விஷயம் பெரியயா? அம்மா கிட்ட இன்னைக்கு நம்ம லவ் விஷயத்த சொல்ல போறேன். என்ன பெரியயா திடீர்னு இப்படி சொல்றீங்க? வேணா பெரியயா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத பொண்டாட்டி. நல்ல சந்தர்ப்பமா பார்த்து அம்மா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லணும் தான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சோ நான் இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிட போறேன். இன்னைக்கு ஒண்ணு நினைச்ச அம்மா ரொம்ப பெருமையா இருக்காங்க. இந்த சமயத்துல அம்மா கிட்ட நம்ம காதல சொன்னா நிச்சயமா அவங்க சம்மதம் சொல்லுவாங்க. நீங்க நம்பிக்கையோடு சொல்றீங்க. ஆனா அம்மா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியயா. பயப்படாத பொண்டாட்டி. நம்ம காதல அம்மா கிட்ட சொல்றதுக்கு இதான் சரியான டைம். நமக்கு இப்ப கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணணும். அதனால அம்மா கிட்ட நான் இன்னைக்கு சொல்லியே தீர்வேன். பெரியயா பெரியயா வேணா பெரியயா, பெரியயா வேணா பெரியயா, சொன்னா கேளுங்க பெரியயா. இவரு இவ்ளோ பிடிவாதமா இருக்காரு. என்ன நடக்க போதும்னு பயமா இருக்கு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன விஷயம் ஆதி? சொல்றேம்மா. அதுக்கு முன்னாடி நான் உங்க மனசை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டாஸ்க் வச்சு பார்க்கலாமா? ஓகே. உன் விருப்பத்துக்கு நான் என்னைக்கு மறுப்பு சொல்லிருக்கேன்? என்ன டாஸ்க் அது? வாங்கம்மா. சித்தி, அருண், ப்ரோ எல்லாம் இங்க வாங்க. நானும் அம்மா ஒரு டாஸ்க் விளையாட போறோம். இத வரேன். என்ன டாஸ்க் ப்ரோ? சொல்றேன். அம்மா, இந்த குள்ளுல இருக்கிற ஏதாவது ஒரு பொம்மைய நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க மனசுல நினைச்ச பொம்மையை நான் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன். என்ன அது? எது மேஜிக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அம்மா மனசை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கதான். அம்மா, நீங்க இதுல ஒரு பொம்மையை மனசுல நினைச்சுக்கோங்க. ஓகே.
நீ சொன்ன மாதிரியே நான் ஒரு பொம்மைய மனசுல நினைச்சுக்கிட்டேன். அது எந்த பொம்மைன்னு நீ சொல்லு. அகிலாவுக்கும் ஆதிக்கும் என்னாச்சு? காரணம் இல்லாம இவங்க இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் விளையாட மாட்டாங்களே. என்னவா இருக்கும்? யாருக்கும் எதையோ புரிய வைக்கதான் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம். ஆனா யாருக்குன்னு தான் தெரியல. பாப்போம். அம்மா, இந்த பிள்ளையார் பொம்மை தானே? வெரி குட் ஆதி. நான் மனசுல நினைச்சதை நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. மா, உங்க மனசை பத்தி ப்ரோக்கு தெரியாதாமா? நீங்க மனசுல நினைக்கிற விஷயத்த நல்லபடியா முடிச்சு கொடுக்கறவர்தாம்மா நம்ம ப்ரோ. சரிம்மா, நீங்க மனசுல நினைச்சதை நான் கரெக்டா சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் இப்ப சேர்ந்து ஒரு பொம்மையை நம்ம மனசுல நினைச்சுப்போம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் யார் அதை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ரோ, இந்த டாஸ்க் சூப்பரா இருக்கே. டாஸ்க் எல்லாம் சூப்பரா தான் இருக்குது, ஆனா டஃப்பான டாஸ்கா இருக்கே. என்னம்மா, டாஸ்க் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மையை மனசுல நினைச்சுக்கலாம். ஓகே ஆதி, எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. ஆ, எல்லாரும் பார்க்கலாம். திரும்பி நில்லுங்க. நானும் அம்மாவும் ஒரு பொம்மையை மனசுல நினைச்சிருக்கோம். உங்களை யார் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஐஸ்வர்யா. சரி. ஆண்டி, இந்த முருகர் பொம்மை தானே? இல்ல, நாங்க நினைச்சது இது இல்ல. போச்சா? வா, வாங்க இப்படி வாங்க. அருண், வா. ப்ரோ, உங்க 2 பேத்து மனசுல இருக்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு நம்பிக்கை இல்ல. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். ஓகே? ப்ரோ, அந்த சிவபெருமான் தானே? இல்ல. ச்சே, தம்பி, அப்படி ஓரமா போய் நில்லுங்க. சித்தி, வாங்க. அருண் சொன்னதுதான் நானும் சொல்றேன் ஆதி. ட்ரை பண்றேன். ஆதி, அந்த ராமர் பொம்மை தானே? இல்ல. அப்புறம் என்ன கிளம்புறது? கோ சித்தி. இல்ல சித்தி, சூப்பர்னு சொன்னேன். உமா, வா. அந்த தயிர் குடம். ஷாம்,
வா. சரி ஆதி. வாங்க ஷாம். வணக்கம், வணக்கம். சாய் பாபா இல்ல. இல்லையா? அப்படி ஓரமா போப்பா. போங்க, போங்க. ஒருத்தர் கூட நாங்க மனசுல நினைச்ச பொம்மைய சரியா சொல்லல. பார்வதி, நீ வந்து கண்டுபிடி. என்ன யோசிக்கிற பார்வதி? வா. பார்வதி வா, நீ வந்து இந்த டாஸ்க்ல கலந்துக்கோ. இவங்க 2 பேத்து மனசுல இருக்கிற பொம்மைய கண்டுபிடி. வா பார்வதி. சரிம்மா. அந்த கிருஷ்ணன் பொம்மை. ப்ரோ, பார்வதி கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சா? நானும் அம்மாவும் மனசுல நினைச்ச பொம்மை கிருஷ்ணர் பொம்மை தான். கரெக்டா பார்வதி தான் கண்டுபிடிச்சிருக்கா. வாவ், சூப்பர் சூப்பர் பார்வதி. எங்க எல்லாத்தையும் விட அம்மா மனசையும் ப்ரோ மனசையும் நீ தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். கொஞ்சம் இரு ஆதி. நான் இப்போ முக்கியமான ஒருத்தரை உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அதுக்கப்புறமா நீ சொல்ல வந்ததை சொல்லு. முக்கியமான ஒருத்தரா? யாருமா? மருமக